வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 48 வோல்ட் 30H நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணுறாங்க. நமக்கு எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்க முடியாது. ஏதோ ஓரளவுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம சில விஷயங்கள் தெரியலன்னா நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், தவறு இல்லை. முதல்ல இருந்து எல்லாமே ஒரு முதல் முடிவு தெரியாமல் எல்லாம் உள்ள நுழைஞ்சிட்டு பிரிச்சுட்டு ரொம்ப அமக்கலம் பண்ணுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்ச சந்தேகங்கள்லாம் நம்ம சொல்லின்னு தான் இருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 48 வோல்ட்டு 30Ah ஒரு ஸ்க்ராப் பேட்டரி, சுத்தமாக ஸ்க்ராப் ஆனது. ஒவ்வொரு செல்லாக எடுத்து பிரித்து செல்லு பார்த்திங்கன்னா தெரியும். எல்லாமே இது வேறு வேறு செல்லு தான். ஒவ்வொன்றாவது ஏஹெச் பார்த்து, வோல்ட்டு பார்த்து, ஐஆர் பார்த்து. சில செல்லுலாம் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் காட்டும், ஆம்ஸ் எதுவும் இருக்காது. சில செல்லில் ஆம்ஸ் இருக்கும், வோல்டேஜ் நிற்காது, அதுவாக ட்ரை ஆகிடும். இந்த லித்தியம் பாஸ்பேட் ரொம்ப கிரிட்டிக்கலானது. ஆனால் இது ஈஸி சொல்லுவாங்க. அதாவது இதில் கொஞ்சம் ஃபயர் ஆகிற விஷயம் கிடையாது கண்டி. ஆனால் இதை மேக் பண்ணுறது பெரிய விஷயம். புதுசு கூட மேக் பண்ணிடலாம். செகண்ட் பேட்டரியே சர்வீஸ் பண்ணுறது இதில் கொஞ்சம் பெரிய வேலை. நம்ம பேலன்சிங்கெல்லாம் அவ்வளோ அக்யூரேட்டாக காட்டாது. நம்ம தெளிவாக பார்த்து ஒன்று ஒன்றா நம்ம செக் பண்ணி தான் அதை மாட்டணும். அப்படி போட்டு மாட்டியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 48 வோல்ட்டு 30Ah. ஆனால் நம்ம 28Ah வரலும் இருக்குதுல்ல. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஜேபிடி பிஎம்எஸ் தான் போட்டிருக்கோம். போட்டு இது ஒரு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு இது சூப்பராக இருக்குங்க. ஒரு 50-55 கிலோமீட்டர் தாராளமாக மைலேஜ் வரும் இது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இதை போட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம். செல்லும் ஓரளவுக்கு ஐஆர்லாம் நல்லா தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு பேக்காக ரெடி பண்ணியாச்சு. பழைய செல்லுங்களை எடுத்து போட்டு ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காரு, பார்த்து அவர்கிட்ட ஒப்படைச்சு சொன்னார். பேட்டரி இந்த மாதிரி ஸ்க்ராப் பேட்டரி இருந்தாலும் நம்ம அதை ஒரு 4-5 பேட்டரி கொடுத்தாங்கன்னா மொத்தமாக பிரித்து போட்டு அதை ஒரு பேட்டரியாக உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம். நிறைய கஸ்டமர் கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி எதனா இருந்தாலும் கொடுங்க, பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் சர்வீஸுக்கு நிறைய ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்னென்னா ஒரு பேட்டரியை நம்ம சர்வீஸ்னாலே அதை செக் பண்ணணும்னா கட்டாயம் ஒரு நாள் ஆகுங்க. ஒரு பேட்டரியோட வேல்யூ என்னான்னு கண்டுபிடிக்க. இதெல்லாம் சொன்னாலே என்னங்க ஒரு நாள் கேட்குறீங்க, ஒரு 10 நிமிஷம் எடுத்துங்க, செக் பண்ணி சொல்லிவிடுங்க. 10 நிமிஷத்தில் எதையும் செக் பண்ண முடியாது. இப்போ இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இது 16 செட்டு 48 வோல்ட்டு எல்எஃப்இ. இப்போ இது ஒரு செட்டாக நம்ம செக் பண்ணணும். இதோட வேல்யூ என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். போனது வரலாம் எடுத்து மாட்டிட்டா பேட்டரி ஒர்க் ஆகிடுமா? ஆகாது. நிறைய பேரோட மனநிலை தான். ஒரு செட்டு தானங்க போயிடுச்சு, எடுத்துகிட்டு வேறு மாற்றிடுங்க. ஓகே, மாற்றிடலாம். மற்ற செட்டு நல்லா இருக்கான்னு பார்க்கணும்ல. அதை எப்படி பார்க்குறது? செக் பண்ணால் தான் தெரியும். அதனால் ஒரு தெளிவான ஒரு வேலை வேணும்னா கட்டாயம் ஒரு பேட்டரிக்கெல்லாம் ஒரு நாள் தாராளமாக ஆகும். ஒவ்வொரு செட்டும் 16 செட்டும் தனியாக செப்பரேட்டாக செக் பண்ணி அதில் எவ்வளோ ஏஹெச் இருக்குது, இதுக்கு அதுக்கு ஏன்னா அன்னிவன் ஆகுதா, இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்க்கணும். அதேமாதிரி அதாவது வோல்டேஜ் வந்தால் பிஎம்எஸ் நல்லா இருக்குது. இதான் நிறைய டெக்னீஷியனோட மனநிலை கூட அப்படி தான் இருக்குது. வோல்டேஜ் தான் நல்லா வருதாங்க, அதை போய் பிஎம்எஸ் போயிட்டு தண்டுறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வோல்டேஜ் வந்தால் போதுமா? போதாது. காரணம் என்னன்னிங்கன்னா ஒரு பிஎம்எஸ் பார்த்திங்கன்னா அதிக டெம்பரேச்சர் ஆச்சுன்னா கட் ஆஃப் பண்ணணும். ஒரு பிராண்டட் ஒரு பிஎம்எஸோட வேலை, ஒரு பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா அதான். அதிகமாக டெம்பரேச்சர் ஆனாலும் கட் பண்ணணும், அதிக வோல்ட்டு போனாலும் கட் பண்ணணும், லோ வோல்ட்டுக்கு போனாலும் கட் பண்ணணும், ரன்னிங்கில் எதனா ஹீட் ஆனாலும் கட் பண்ணணும், ரன்னிங்கில் ஒரு குறிப்பிட்ட ஹாம்ஸுக்கு மேலே எடுத்தாலும் கட் பண்ணணும். இப்படி நிறைய வேலை இருக்குது. இது எல்லாம் கரெக்டாக செஞ்சால் மட்டும்தான் பிஎம்எஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். வோல்டேஜ் வந்துட்டாலே பிஎம்எஸ் நல்லா இருக்குன்றது நிறைய பேரோட மனநிலையாக இருக்குது. அது சரி கிடையாது. இப்படி இந்த எல்லா விஷயங்களையும் செக் பண்ணி இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் பிஎம்எஸ் நல்லா இருக்குது. இதில் ஒன்று சரியில்லைனாலும் நம்ம அந்த பிஎம்எஸ்ஸை மாற்றிடுறது தான் ரொம்ப நல்லது. சில கொஞ்சம் பால் மாறிட்டு அந்த பணத்துக்காக அதை விட்டுட்டோம்னா அது பேட்டரியே ஃபைல் பண்ணிடும். டோட்டலாக அந்த பேட்டரியோட வேல்யூவும் கெடுத்துரும், இதுவும் கெட்டு போடும், எல்லாத்தையும் கெடுத்து விட்டுரும். அதனால் இந்தமாரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு இதெல்லாம் பார்த்து செக் பண்ணி அப்படி பண்ணிங்கன்னா தான் நம்ம செய்கிற வேலைக்கு உண்டான ஒர்த்து இருக்கும். சும்மா பார்த்தோன்னே மீட்டரை வச்சோடனே வோல்டேஜ் வருது, பேட்டரி நல்லா இருக்குது, எப்படி நல்லாயிருக்கும்? எடுத்து போய் கொடுக்குறாங்க, ஒரு 2 நாள் வருது, நின்று போகுது.
அதனால் டெக்னீஷியன் ஆகட்டும், நம்ம நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது முறையாக பாருங்கள், பார்த்து பண்ணுங்கள், அதான் நல்லாயிருக்கும். நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணுறாங்க, சார் ½ அன் ஹவரில் கொடுத்துருவீங்களா, 1 ஹவரில் கொடுத்துருவீங்களா, ஒரு நாளில் கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி பண்ண முடியும்? அதேமாரி இன்னும் ஒரு சில கஸ்டமர்லாம் ஃபோன் பண்ணிவிட்டு, எவ்வளோங்க பேட்ரி சர்வீஸுக்கு எவ்வளோ ஆகும்? உங்கள் பேட்ரி என்ன நிலையில் இருக்குதுன்றது எனக்கு எப்படி தெரியும்? நான் பார்க்கணும், பிரிக்கணும், செக் பண்ணணும். பண்ணால் தானே நம்ம அதில் என்ன இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கணும், அது என்ன விலை ஆகுதுன்றதையும் கண்டுபிடிக்கணும். இதையும் நிறைய பேர் ஏற்றுக்க மாட்றாங்க. சார் நீங்கள் ரேட்டு சொல்லுங்கள் சார், நான் பேட்ரி அனுப்புகிறேன். நான் என்ன ரேட்டு சொல்ல முடியும்? அதாவது நியாயமாக பேசினா எதுக்கும் எங்கேயுமே அது செட் ஆகாது. இதுதான் முறை. சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பேர் சொல்ல தேவையில்ல, சிலர் என்ன பண்ணுறாங்க, 1000 ரூபாய் சார் சர்வீஸுக்கு. ஓகே, அவர் 1000 ரூபாய் தாங்க கேட்டார், அனுப்பிச்சி விட்றேன், பேட்ரி போயிடுதுங்க, 10,000 செலவாகும். இப்போ சரியாக போச்சுங்களா? இப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த பிஸ்னஸே கரெக்டாக இருக்குது. அது எப்படி சாத்தியம்? 1000 ரூபாய் தான் ஆகுன்னு அவங்க எப்படி சொல்லிட முடியும்? ஏன்னா ஒரு பொருளை செக் பண்ணால் தானே நமக்கு அதில் என்ன இருக்குதுன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். போர்டு போயிருக்கா, செல்லு வீக்காக இருக்கா, சார்ஜர் போய்க்குதா, இல்லை வண்டியில் எதனா ஃபால்ட் இருக்குதா, இதெல்லாம் எதையும் பார்க்காதோ இந்த பொருளுக்கு 1000 ரூபாய் ஆகுன்றது எப்படி சரியாக இருக்கும்? அதனால் பாருங்கள், நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இன்றைய வேலை நம்மளை யாரும் கம்ப்ளைண்ட்டே நம்மளோட ஒரே நோக்கம் அதான், நம்மளை யாரும் குறை சொல்லக்கூடாது. இதனால் வரலும் நம்ம கை காசு போனாலும் பரவாயில்ல, நம்மளை யாரும் குறை சொல்லக்கூடாது, நம்ம செய்கிற வேலையை சுத்தமாக செய்யணும். இதுதான் நம்மளோட நோக்கமாக போயிட்டுருக்கு. பார்ப்போம், நம்ம ரூட்லேயே நம்ம போகலாம், யாருக்காக நம்ம எதையும் மாற்றிக்கூடாது. நம்ம பிஸ்னஸை நம்ம ஐடியாவிலே போகலாம். இதுக்கப்புறம் நம்ம நிறைய வீடியோ போடலாம். நமக்கு கொஞ்சம் டைம் இல்லை. நம்ம இந்த வீடியோ நம்மளே எடுத்து நம்மளே ஒர்க்கும் பண்ணணும் போது, நம்ம ஒர்க் பண்ணும் போது நிறைய வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரே ஆள் தான் வீடியோ எடுக்கணும், வேலையும் செய்யணும். அந்த சூழ்நிலையால் நம்ம சரியாக வீடியோ எடுத்து நம்ம போட முடியல. எனக்கு எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் என்னால் முடிஞ்ச உதவி நான் கட்டாயம் செய்கிறேன். எந்த ஒரு வேலைனாலும் ஓரளவுக்கு நம்ம ரூட்டு தெரிஞ்சு அப்புறம் இதை மாதிரி எதனா பார்த்து கேட்டுன்னு போனோம்னா நல்லாயிருக்கும். நம்ம எதுவுமே தெரியாது உள்ள நுழையும் போது அது எப்படி சாத்தியமாகாது. நல்லா பாருங்கள், எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபோன் எடுக்கலாம், ஃபோனே பண்ணாதே தேவையில்ல, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கட்டாயம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதே எனக்கு சொல்லிக் கொடுங்க, ஒன்றும் தவறு கிடையாது. ஓகே, நன்றி.